Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Maan Satti, which means my pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வீட்ல செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இது நீங்க லஞ்ச் ஆர் டின்னர் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு கீ ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கீ வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்துட்டு கீயில் கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வந்துட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இப்போ அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம இந்த கீயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம போட்டிருக்கிற கடலை பருப்பு அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். நம்ம போட்ட ஜிஞ்சர் அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு காஞ்ச மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்துட்டு இன்னொரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவி வச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை வந்துட்டு 1 மினிட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கீயில் அந்த கோகோனட்டோட ஸ்மெல் நல்லா வரும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோகோனட் போட்டதுக்கப்புறமா 1 மினிட் நான் கீயில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா வந்துட்டு கீயில் சேர்க்காதீங்க, கடைசியில் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே 1/2 லைம் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ்வலாக இந்த புளியோகரை இல்லைன்னா லெமன் ரைஸ், புளி சாதம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோகோனட் ரைஸ் வந்துட்டு ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது நைட்டு செஞ்ச சாதம். ஸோ இது வந்துட்டு இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் காலையில் செஞ்ச சாதமாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் இதை போட்டு மிக்ஸ் பண்ணாலே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கோகோனட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சூடாகவே சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை சைடில் ஊறுகாய் இல்லைன்னா இந்த அப்பளமெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஜஸ்ட் 3 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டில் செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.